Hi friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்துல முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள் எல்லாம் சரி செஞ்சு நம்மளோட ஃபேஸ் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராவும் நல்லா பளிச்சுன்னு மாத்தக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபேஷியலுக்கு ஃபேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கிளிசரின். இந்த கிளிசரினை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபேஷியல் பண்ண போறோம். இந்த கிளிசரின் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லயுமே கிடைக்கும். இதோட ரேட் பாத்தீங்க அப்படினா ஒரு 40 ரூபீஸ்க்குள்ள தாங்க வரும். இந்த கிளிசரின் நம்மளோட ஸ்கின்ல என்ன செய்யும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகள் இருந்துச்சு, கரும்புள்ளிகள் இருந்துச்சு அப்படினா அத எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளோட ஃபேஸை நல்லா க்ளீன் அண்ட் கிளியராவும் நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட உதடுகள்ல வெடிப்பு இருந்துச்சு அப்படினாலும் நீங்க இந்த கிளிசரினை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கிளிசரினை வச்சு செய்யக்கூடிய ஃபேஷியல் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த ஃபேஷியலை நம்ம இன்னைக்கு 3 ஸ்டெப்பா பண்ண போறோம். 3 ஸ்டெப் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா இந்த 3 ஸ்டெப்பையும் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கிளீன்சிங் பண்ண போறோம். இதுக்கு நான் காய்ச்சாத பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்காக பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல உள்ள அழுக்கு, தூசு, டெட் செல்ஸ் அதாவது இறந்த செல்கள் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்றோம். இப்போ நம்ம பாலையும் கிளிசரினையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியாலையோ இல்லை காட்டன் பேடாலையோ இல்லை உங்களோட கையாலையோ தொட்டு கூட உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை திரும்ப ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம கிளீன்சிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் போயிடலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முல்தானி மெட்டி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் சந்தன பவுடர், சுத்தமான சந்தன பவுடர் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நான் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கிளிசரின் சேர்த்துக்கிறேன். கிளிசரின் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ்லையும் உங்களோட நெக்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் இது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலான வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3வது ஸ்டெப்பாக க்ரீம் பண்ண போகிறோம். இதை நீங்கள் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஈரமில்லாத பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் நான் சேர்த்துக்கிறேன். ஆலோவேரா ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் வேஸ்லின் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீமை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நைட்டு தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில் எழுந்துச்சு உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்டெப் ஃபேஷியலையுமே நீங்கள் ஈவினிங் டைமில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபேஷியலையும் இந்த ஃபேஷியலில் உள்ள இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் 3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸால் ஏற்பட்ட அந்த தழும்புகள், கரும்புள்ளிகள் எல்லாம் மறைஞ்சு உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுலேயும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஃபேஷியலை பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் எப்பயும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட ஸ்கின் நல்லா ஈரப்பதத்தோடயே இருக்கும். ரொம்ப ட்ரைனஸ் உங்களோட ஸ்கின்ல இருக்காது. முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள் எல்லாம் போக்கி உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக மாற்றக்கூடிய இந்த ஃபேஷியலை எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.